அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மக்களே. எங்க நம்மளோட வீடியோ காணோன்னு சொல்லி சில நல விரும்பிகள்லாம் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஏன்னா நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் லீவ்ல தான் இந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணோம். நிறைய டைம் இருந்தது, டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ஸ்போர்ட்ஸ் டே அது இதுன்னு. அப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி பிஸி ஆயிடுவோம். அதனால ஃபுல் பிஸி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஹாலிடேல ஒரு வீடியோ போட்டுடலாம், இன்னைக்கு எடிட் பண்ணி போட்டே ஆகணுங்கிற முடிவுல இருக்க வந்தாச்சு. இன்னைக்கு எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொன்னா, நம்மளோட அதாவது என்னோட லைஃப்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இது மேபி உங்களுக்கு ஒரு எமோஷனலா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபன்னா இருக்கலாம், இல்ல கிரிஞ்சா இருக்கலாம், எது வேணா இருந்துட்டு போகலாம். ஆனா இது உண்மையாவே லைஃப்ல நடந்த ஒரு ரியாலிட்டி தான். என்னன்னு கேட்டா, நம்ம ஊர்ல இந்தியால நம்மளோட ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணி அங்க ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை கொண்டு போற விஷயமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். டீச்சரா இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நான் இங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கிடைச்சு அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ நான் எந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் மென்டோரா இன்டர்நேஷனல் எஜுகேஷன்ங்கிற ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்மளோட இந்தியன்லாம் இருக்கக்கூடிய நம்மளோட ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிரதர்ஸ் கண்ட்ரி அண்ட் பிரதர்ஸ் ஸ்டேட்டான கேரளா, அவங்களோட ஒரு ஸ்கூல் தான் அவங்க. என்னோட பிரின்சிபல் மேம் ஹசீனா மேம். அப்புறம் என்னோட முக்கியமான ஒருத்தவங்க ஹெச்ஆர், அவங்களோட பேர் ருக்ஷானா. என்னோட ஹெச்ஓடி ஆயிஷா மேம். எதுக்கு இவங்களோட பேரை நான் இங்கே மென்ஷன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஃபஸ்ட்டு போய் நான் இந்த ஊரில் ஒரு ஃப்ரெஷ் தான், என்னதான் நமக்கு இந்தியாவில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அங்கே இருந்த கிறிஸ்டியன் ஸ்கூல் என்னோட ஸ்கூல் மாதிரி அது நான் அதே மாதிரியான ஒரு இதை எனக்கு இங்கே கொடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் என்னோட இது இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது எந்த ஸ்கூல்லையுமே. அதுக்குமே ஒரு பெரிய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. என்னை சீக்கிரம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை கைட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் அதை ரெகக்னைஸ் பண்ணி இதில் இப்போ ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கூலில் மட்டும்தான் முடியுது. அது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோன்னா, நீங்கள் வேறு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வேலை தேடி வரும்போது நம்மளுக்கு அங்கே இருக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, உங்ககிட்ட எஜுகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நம்பிக்கையா கிளம்பி வாங்க. அந்த ஸ்கில்லையும் எஜுகேஷனையும் கைட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்க. அப்படி இருக்கிறவங்க கையில நீங்க கிடைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். அது கண்டிப்பா என்னோட லைஃப்ல நடந்ததா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த மாதிரியான ஸ்கூல் யாருக்குமே சீக்கிரம் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நான் இனி இந்த ஸ்கூல்ல எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. மேபி 1 இயர் இருக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் வேற ஸ்கூல் நான் நல்லா கிடைச்சு மாறினா அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா எனக்கு இப்ப இங்க இருக்கிற ஸ்கூல் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அவங்க நான் வேற இடத்துல இருந்து வந்திருக்கேன், அந்த வேற வேற லாங்குவேஜ் அதெல்லாம் எதுவுமே அவங்க பாக்குறது கிடையாது. ரொம்ப என்னை அட்டாச்சா கொண்டு போய் என்னை கைட் பண்ணி கொண்டு போறாங்க. அது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க எதை பத்தியே பயப்படாதீங்க. எங்கேயோ போயிட்டு எப்படி இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட எல்லா மேட்டர் இருக்கா, மூளையில இருக்கா, இருந்தா கண்டிப்பா கிளம்பி வந்துருங்க. படிச்சிருக்கீங்களா, கிளம்பி வந்துருங்க. எங்களுக்கு இங்க தேடி வரக்கான ஆர்வம் இருக்கு, ஆனா பயமா இருக்கு, நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி நம்ம பண்ண போறோங்கிற பயம் இருக்குன்னா அதெல்லாம் வேண்டாம். அதுக்கான இடமும் அதுக்கான மக்களும் உங்களை தேடியும் உங்களுக்கான இதுவும் கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. கிளம்பி வாங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.